வணக்கம் ஓவியா. தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய தொண்டன்பட்டியில் சங்கிலிக்கரடு பகுதியில் குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரி சில ஆண்டுகளாக மூடி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பகுதி புலிகள் சரணாலயம் பகுதியாக இருந்ததால் வனத்துறையினர் சார்பில் இந்த பகுதியில் கல் உடைக்க அனுமதி வழங்கக்கூடாது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இதனால் வனவிலங்குகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது. எனவே இந்த கல்குவாரி செயல்படக்கூடாது என்று கோரிக்கை எழுந்ததால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கல்குவாரி நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருந்தது. இந்த நிலையில் கல் உடைக்கும் தொழிலாளர்கள் என்ற போர்வையில் கல் உடைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி வாங்கி மகளிர் சங்கங்கள் மூலம் கல் உடைக்க அனுமதி வாங்கினர். இந்த மகளிர் சங்கங்களுக்கு அனுமதி வாங்கிவிட்டு கேரளாவை சேர்ந்தவர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் இந்த கல்குவாரி மாற்றிவிடப்பட்டது. இங்கிருந்து தினந்தோறும் கேரள மாநிலத்திற்கு நூற்றுக்கணக்கான லாரிகளில் கேரள மாநிலத்திற்கு கல் உடைத்து எடுத்து செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த கல்குவாரி செயல்படக்கூடாது என பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பில் கல்குவாரியில் போராட்டம் நடத்தினார். அப்பொழுது இது சம்பந்தமாக நேற்று பேச்சுவார்த்தைக்காக இந்த சதீஷ்குமார் என்ற சசியை அழைத்துள்ளனர். அப்பொழுது அவர்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கத்தியால் சசிகுமார் குத்தி கொலை செய்யப்பட்டார். உடனடியாக அவரை கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சசிகுமாரின் உறவினர்கள் சசிகுமார் கொலைக்கு காரணமான நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தேனி குமுளி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கல்குவாரி சம்பந்தமாக நாளை பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம், உடலை வாங்க கோரிக்கையை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இந்த கல்குவாரி சட்டவிரோதமாக கடந்த வாரம் மிகப்பெரிய வெடிகள் வைத்து இந்த கல்குவாரி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதனால் இந்த கல்குவாரியில் அருகே உள்ள வனவிலங்குகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரித அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருகிறது. இதனால் அருகே உள்ள விவசாய நிலங்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த கல்குவாரி செயல்பாடை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.